இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நேற்று அதிகாலை வியாசர்பாடி அருகே பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் சிக்கி அதன் பின்பு என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார். அவரது உடலானது நேற்று ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை அவரது உடலை ஆர்டிஓ இப்ராஹிம் தலைமையில் விசாரணையானது நடத்தப்பட்டது. அதன் பின்பு இன்று காலை அவரது உடல் பிரேத பரிசோதனையானது 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது. இந்த பிரேத பரிசோதனையை போது வீடியோ பதிவும் செய்யப்பட்டது. தற்போது அவரது உடலானது அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜியின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு உடலானது நேரடியாக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜியின் சகோதரர் மணிகண்டன் என்பவரது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வைக்கப்பட்ட பின்பு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட இருப்பதாக அவரது உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு நேரடியாக சென்னை வட சென்னையில் இருக்கக்கூடிய மூலகோத்திரம் சுடுகாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாக அவரது உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரேத பரிசோதனைக்கு முன்னர் இந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போது பிரேத பரிசோதனை முடிந்த பின்பும் அவரது உடல் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்ட போது அப்போதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இறுதியில் ஏதாவது ஊர்வலத்திற்கோ இந்த அவரது உடலானது ஊர்வலமாக கொண்டு செல்ல போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர். ஏன்னா உறவினர்கள் தரப்பில் ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீசார் அதற்கு மறுத்திருக்கின்றனர். இந்த உடலானது உடனடியாக இறுதி மரியாதை செய்யப்பட்டு உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது தகனம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தற்போது உறவினர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து தற்போது உடலானது உறவினருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.